இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரலொளி, தெய்வத்தின் குரலொளி. அந்த தெய்வத்தின் குரலொளி நமக்கு வாழ்வளிக்கின்ற குரலொளி. அந்த குரலொளிக்காக நாம் கடந்து பார்க்கலாம். ஆண்டவர் தூய ஆவியின் வழியாக நமக்கு தெய்வ வார்த்தைகளை காட்டி கொடுப்பார். நீதிமொழி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழி புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை காண்பிக்கிறார். அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமையினின்று விலகச் செய்யும். 2 கருத்துக்கள் பார்க்கணும். அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும் இருக்கட்டும். ஆனால் அதைவிட மென்மையான கருத்து, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமை நின்று விலகச் செய்யும். தீமை என்று விலகச் செய்யும் என்று இது சிந்திக்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய கருத்து. இன்றைக்கு நாம் பார்க்குறோம், பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சொல்லிக்கிட்டு சொல்லுவாங்க. என்ன கருத்து சொல்ல எனக்கு? பொய் பேசாத, சாமி கண்ணை கொண்டுடும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சாமி அடிச்சுடு. இன்னைக்கு அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வ பயத்தை கொடுக்கிறார்கள். அப்படி தெய்வ பயத்தை கொடுக்கிற பொழுது அந்த பிள்ளைகள் தவறான செயல்பாட்டில் இல்லாமல் பரிசுத்தமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இல்லைங்களா? ஆனாலும் அந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பொழுது அவர்களுக்குள்ளாக அந்த பயம் போய்விடும். பெற்றோர்கள் கொடுக்கின்றது பயம் போய்விடும். ஆனால் தெய்வ பயம் இருக்கும் என்றால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இந்த தெய்வ பயம் என்று நான் பார்க்க, நேற்று தினத்தில் அதே கருத்து தான் பார்த்தோம், இந்த நாளிலும் இந்த கருத்தை நான் பார்க்க இருக்கும். அப்போ தூய்மையான ஒரு வாழ்வுக்கு தெய்வ பயம் தான். என் அன்பானவர்களே, இதை நான் சொல்லுகிற பொழுது லூக்கா நட்சத்திரத்தில் ஒரு கருத்தில் இருக்கும். தூய்மையானதை கொள்வதை விட அங்கு சொல்லுவார். லூக்கா நட்சத்திரத்தில் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 11ஆம் அதிகாரத்திலே 41 தூய்மையாக்கி கொள்ளு, அல்லது அந்த ஆண்டுக்கும் தூய்மையாக்கி கொள்வதை விட தூய்மையாக இருப்பது நல்லதுன்னு சொல்லுவார். கருத்துக்கள் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். இது எப்படி என்று பார்க்கிற பொழுது தயவுசெய்து நாம் பார்க்கணும். ஏசியா புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லும். ஏசியா புத்தகம் 16 கருத்துக்கள் ஆழமானது, அற்புதமானது. ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஏசியா புத்தகம் 12 ஆண்டவர் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், அறிவு, ஆற்றல், நுண்மதி, விவேகம். அடுத்து கடைசி வார்த்தை, கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை அந்த ஆவி அவர்களுக்கு அருளும் என்று பாருங்க. கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை அந்த ஆவி அவர்களுக்கும். கடவுளுடைய ஆவி ஒரு பயத்தை, தெய்வ பயத்தை கொடுக்கிறதா? பெற்றோர்கள் எப்படி தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள், அதே போல கடவுளுடைய ஆவியானவர் அந்த தெய்வ பயத்தை கொடுக்கிறாராம். இந்த தெய்வ பயம் இருக்கிற பொழுது பாவத்தை விட்டு விலகி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது ஆண்டவரை அனுபவித்து வாழ்கிற மக்களாக இருக்க முடியும். இவ்வுலகிலும் மறுவுலகிலும் அந்த நிலை போவதற்காகத்தான் தெய்வ பயம் வேண்டும். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு தெய்வ பயத்தை அதிகமாய் தாரும். உம்முடைய தூய ஆவிக்குள்ளாய் தெய்வ பயத்தை காணும். தெய்வ பயமானது நாங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உம்மை அனுபவிக்கிற மக்களாக, இந்த உலக வாழ்க்கையில உம்மை அனுபவிக்கிற மக்களாக, மறுமையிலே நாங்கள் அனுபவிக்கிற மக்களாக சில கிருபை செய்யட்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு நாளிலும் தெய்வ பயம் இருக்கிறோம். தாழ்ச்சியோடு ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுக்குள் தான்கின்ற கர்வமோ ஆணவமோ அகம்பாகமோ கடந்து வராதபடி உம்முடைய பயமானது தூய் ஆவியிலே தந்து நடப்பிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன்.